கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசியான லாபஸ்தானத்தில் பிறந்தவர்கள் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. நீங்கள் ஒரு விசித்திரமான அதே ஒரு சமயம் மர்மமான ஆளுமைகளையும் கொண்ட ஒரு நபர்கள். சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட உங்களை சமூகம் ஒருபோதும் சரியாகவே புரிந்து கொள்ளாதுங்க. ஆனால் நீங்கள் மற்றவருடைய நல்லதுக்காக பண்ணினால் கூட அதை கெட்டதாகவே உங்களை பார்க்கவும் ஆரம்பிப்பாங்க. அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்குன்னு சில அவமானங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் செய்யாமலேயே உங்கள் பக்கம் அது தேடியும் கொடுத்திருக்குங்க. கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய விதமான வித்தியாசங்கள் இருக்கத்தாங்க செய்யும். கும்பம் ராசி என்பது குடம் ஏந்திய ஒரு மனிதனை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக கருதப்படும். அறிவும் ஆற்றலும் நிறைந்திருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்துவதில் சில வித்தியாசங்கள் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். அறிவு ஆற்றலும் நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடனே இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இந்த கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வெளியில் மிகவும் கடினமானவர்களாக தெரிய ஆரம்பிப்பாங்க. வெளியில எப்பொழுதுமே கடினமானவங்களா நீங்க நடந்து கொள்வீங்க. எதற்கும் அஞ்சாதவர்கள் போல நீங்க காட்டிக்கொண்டாலும் உங்களுக்குள்ள ஒரு குழந்தையின் மனது எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்துல எல்லாரையுமே நீங்க நல்லா தான் பார்த்து புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையின் மனது உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால நீங்கள் யாரிடமும் கோபப்படாமல் நடந்து கொள்வதை பார்த்து எத்தனையோ மனிதர்கள் உங்களை தன்னடக்கம் செய்து கொள்ளலாம், உங்களை அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் நீங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டீங்க. யாருக்கும் யாரிடமும் உதவின்னு போய் கேட்டு தயங்கி நிற்கவும் மாட்டீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில உதவி கேட்கக்கூட உங்களுக்குள்ள ஒரு கூச்சம் என்பது நிச்சயமாக ஏற்படத்தான் செய்யும். இதுதான் இந்த கும்பம் ராசி ஆண்களின் வாழ்க்கை. ஆனால் பெண்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? மிகவும் சுதந்திரமான சிந்தனை கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துவிட்டால் மற்றவர்களை கூட நீங்க மாட்டி விடுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஒரு சுதந்திரமான சில சிந்தனைகளாக நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். நான் அதுல சிக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். பாரம்பரியத்தையும் மதிக்க தெரிந்த ஒரு மனிதர்களாக நீங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. நவீனத்தையும் விரும்பக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இவர்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய குணம் அதிகமாகவே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் எதையும் ஒரு எல்லைக்கு மேல் நீங்க பொறுக்க மாட்டீங்க, பொறுத்து வாழ்க்கையில வாழ மாட்டீங்க. உடனே வெடித்து விடுவீங்க. உங்களுக்குன்னு பிரச்சனைகள் வராத வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். உங்களுக்குன்னு பிரச்சனைகள் வந்துவிட்டால் அடுத்து நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. ஏன் தெரியுமா? உங்களை யாருமே இதுவரைக்கும் புரிந்து கொள்ளவே இல்லை. நீங்கள் காலத்திற்கு முந்தி சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. உங்களுடைய ரசனையும் முடிவுகளும் மற்றவங்களுக்கு ஒரு விசித்திரமாகவே தாங்க தோன்றிக்கொண்டே இருக்கும். புரிதல் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் உங்களுக்குன்னு இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய ராசிக்கு தனிமை என்பது இயற்கையிலேயே இருந்த ஒரு விஷயங்களாகவே கருதப்படும். நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் தனித்து தெரியக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் மட்டுமே தாங்க இருப்பீங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் 10 வருடங்களுக்கு பிறகுதான் உலகிற்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கு முன்பாகவே வாழ்க்கையிலேயும் உலகத்திலேயும் என்ன நடக்கப் போகிறது என்பதை தோராயமாக நீங்க புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க இருப்பீங்க. பேச்சை ஏன் தெரியுமா கேட்கவில்லை? உங்களுக்கு தெளிவாக தெரிந்த உண்மையை மற்றவர்கள் ஏளனம் செய்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஒரு உண்மை நடக்கப் போகிறது, இந்த ஒரு சம்பவம் வாழ்வில் நிகழும் என்று எல்லாமே உங்களுக்குள்ள தெரியும். ஆனால் நீங்கள் போய் சொன்னா அதை யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாருமே உங்களை கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க. இவன் எப்போ பார்த்தாலும் எதையாவது உளறிட்டே இருக்கான் அப்படின்னு உங்களை கிண்டல் செய்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தாங்க செய்வாங்க. இதற்கு உங்களுடைய ராசிக்கு ஏற்பட்டிருந்த அஷ்டம மற்றும் 7.5 சனியின் ஆதிக்கமே முக்கியமான ஒரு காரணங்களாக இருந்திருக்கும். இதுவும் உங்களுடைய மனதை அதிகப்படியாக உங்களுக்குள்ள கவலைகளையும் இது தேடியும் கொடுத்திருக்கும். எது செய்தாலும் தவறு என்று கூறக்கூடிய குடும்பங்கள் ஏன் தெரியுமா உருவானது? கும்பம் ராசியினருக்கு குடும்பத்தில் ஒரு முத்திரையானது இருக்கும். இவனுக்கு எதிலும் பிடிமானம் கிடையாது, அல்லது இவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாகத்தான் இருக்கும் என்று உங்கள் மீது ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு இருந்தது. முக்கியமா நீங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவு உழைத்தாலும் ஒரு சிறிய தவறு நடந்தால் அதை பூதாகரமாக்கி அவங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பமாகத்தான் உங்களுடைய குடும்பமானது இருக்கும். ஏன் உங்களுக்கு மட்டும் இது நடக்கிறது என்றால், கும்பம் ராசி என்பது கர்ம வினைகளை தீர்க்க வந்த ஒரு ராசி. நீங்கள் மிக அதிகமாக நேசிப்பவர்களை உங்களை நிராகரிப்பதன் மூலம் எதுவுமே நிரந்தரமில்லை என்ற ஒரு பாடத்தை சனி பகவான் உங்களுக்கு புகட்டியிருப்பார். அதற்காகத்தாங்க மனதளவில் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. சனி பகவான் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இது எல்லாத்தையும் உங்களுக்குள்ள நடத்தி கொடுப்பார். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல
நன்மைகள் மட்டும் உடனடியாக நடந்து விடாது. அதற்கென சில விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த விஷயங்களை செய்வதனால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு சில விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகின்ற வாழ்க்கையாக மாறிவிடும். நீங்கள் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம் என்று இந்த ஒரு வீடியோவின் இறுதியில் கூறுகிறேன். அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு கோச்சார மாற்றமானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிகழ ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்வின் இருண்ட பக்கங்களை வெளிச்சத்திற்கு தள்ள போகின்ற ஒரு காலங்களாகத்தாங்க இருக்கும். உங்களுடைய வாக்கிற்கு ஒரு மதிப்பானது இனிமே கிடைத்துவிடும். இதுவரைக்கும் உங்களுடைய பேச்சை துச்சமாக நினைத்தவர்கள் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் எதை சொன்னாலும் அவர்கள் வேத வாக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக உங்களை அவர்கள் பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு சில விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மாறிவிடும். உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு தெய்வீக சக்தியானது இனிமே பிறந்துவிடும். நீங்கள் எது கூறினாலும் அது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை தவறாக பேசிக் கொண்டிருந்த மனிதர்கள் அனைவருமே வியந்து போவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் இனிமே நடக்கவும் ஆரம்பிக்கும். மதிக்காதவர்கள் தேடி வந்து பேசுவாங்க. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களும் ஏளனம் செய்தவர்களும் தங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் உங்களுடைய அறிவுரைக்காகவும் நான் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களை நாடி வருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறிவிடுங்க. மரியாதையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் மிக முக்கியம். உங்களை தேடி வருபவர்களிடம் பழைய கோபத்தை காட்டாமல் ஒரு ராஜ தந்திரத்துடன் நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. பழையதை எல்லாத்தையும் மறந்து விட வேண்டும். இந்த ஒரு நேரத்தில் அவர்களை அனைத்தையுமே மறந்து உங்களிடம் பேச வரும் பொழுது நீங்களும் மனம் விட்டு பேச வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஒரு மனிதனின் ஒரு பண்பாக இருக்கும். அவர்கள் செய்த தவறுகளை அவர்கள் உணரும்படி உங்களுடைய மென்மையான அணுகுமுறையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் பதில் கூற வேண்டும். ஆனால் அந்த பதிலால் அவங்களுடைய மனமானது கவலைப்படக்கூடாது. அவர்களுடைய மனம் அழுகும்படி நீங்கள் அவருடைய மனதை தொடும்படி சில வார்த்தைகளை அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கூற வேண்டும். இதனை மட்டும் கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டுமோ அது நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். ஆனால் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தானாகவே கிடைக்காதுங்க. கிரகநிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். கிரகநிலைகள் மாறி ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மைகள் நடந்தாலும் உங்களுடைய பரிகாரங்கள், இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு வேண்டியதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. எனவே இந்த ஒரு பரிகாரத்திற்கு எந்த விதமான செலவுகளையும் நீங்கள் அளிக்கப் போவது கிடையாது. உங்களுடைய மனதில் ஒரு நம்பிக்கையை மட்டுமே தாங்க நீங்க வைக்க போறீங்க. நம்பிக்கையை வைத்து இதனை மட்டும் வீட்டில் வைத்து செய்து பாருங்க. பூஜை அறையில ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காகிதத்துல 14 தடவைகள் இதனை நீங்கள் தினமும் காலையில இந்த ஒரு வாசகத்தை ஒரு முறை நீங்கள் படிக்க வேண்டும். இதனை எழுதி வைத்து இதுல நீங்க 18 தடவைகள் என்ன தெரியுமா எழுத வேண்டும்? என் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் தொடங்க வேண்டும். என் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் தொடங்க வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்க வேண்டும். இதைத்தாங்க நீங்கள் 14 தடவைகள் எழுத வேண்டும். இதனை 14 தடவைகள் எழுதி அந்த ஒரு காகிதத்தை நீங்கள் மடிக்க வேண்டும். அந்த ஒரு பேப்பரை நீங்கள் நன்றாக மடித்து அதற்கப்புறம் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தினசரி நீங்கள் காலையிலேயோ மாலையிலேயோ நீங்கள் விளக்கேற்றி வழிபடும் பொழுது அந்த ஒரு பேப்பரையும் நீங்கள் வைத்து இதற்கும் நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றி ஒரு தீப ஆராதனையும் நீங்கள் காட்டி வழிபட்டால் போதும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. ஆனா இதை நீங்க பண்ணணும், மனதார பண்ணணும். இதை நீங்க பண்ணிட்டு ஒரு கண்ணாடி டப்பாவிற்குள் இந்த ஒரு காகிதத்தை போட்டாலும் சரி, இல்லைனா கண்ணாடிக்கு பின்னாடி இதனை மறைத்து வைத்தாலும் சரி, கண்ணாடியின் பின்னால் இதை நீங்கள் மறைத்து வைக்கும் பொழுது, இந்த ஒரு துண்டு காகிதத்தை மறைத்து வைக்கும் பொழுது இது உங்களுடைய வாழ்க்கையில கண்ணாடியின் மூலமாக இது நிஜமாகவே நடக்கும். நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் தினமும் இந்த காலையில இந்த ஒரு வாசகத்தை பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க படித்து வந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில நீங்க கேட்டது எல்லாமே உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்ன தெரியுமா? சிவனுடைய வழிபாடு. காலையில சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும். கும்பம் ராசிக்கு ஈசனை முழுமையடைவதற்கான ஒரு கடவுளாக இருப்பார். அதனால முடிந்த அளவுக்கு நீங்க காலையில சிவபெருமானுக்கு கோவிலுக்கு சென்று எப்படியாவது மாதத்திற்கு ஒரு முறையாவது சிவபெருமானுக்குரிய சனி பிரதோஷ நாட்களிலாவது நீங்கள் சிவபெருமானுக்கு ஒரு வழிபாடை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். கும்பம் ராசி அன்பர்களே, காலம் மாறிவிட்டது. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் நாளை முதல் வைரங்களாக உங்களுக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிக்கும். உங்களை மதிக்காத உலகம் உங்களை போற்றக்கூடிய ஒரு நாளாக தொடங்க ஆரம்பிக்க போகிறது. நிமிர்ந்து நெல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நல்லதாகவே தாங்க நடக்கும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கும். ஆனால் தினமும் இந்த காலையில் இந்த ஒரு வாசகத்தை பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து வீட்டில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் படித்து வந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது எல்லாமே உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்ன தெரியுமா? சிவனுடைய வழிபாடு. காலையில சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும். கும்பம் ராசிக்கு ஈசனை முழுமையடைவதற்கான ஒரு கடவுளாக இருப்பார். அதனால முடிந்த அளவுக்கு நீங்க காலையில சிவபெருமானுக்கு கோவிலுக்கு சென்று எப்படியாவது மாதத்திற்கு ஒரு முறையாவது சிவபெருமானுக்குரிய சனி பிரதோஷ நாட்களிலாவது நீங்கள் சிவபெருமானுக்கு ஒரு வழிபாடை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். கும்பம் ராசி அன்பர்களே, காலம் மாறிவிட்டது. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் நாளை முதல் வைரங்களாக உங்களுக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிக்கும். உங்களை மதிக்காத உலகம் உங்களை போற்றக்கூடிய ஒரு நாளாக தொடங்க ஆரம்பிக்க போகிறது. நிமிர்ந்து நெல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நல்லதாகவே தாங்க நடக்கும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.